அண்ணே இந்த அரசு நாட்டுல கொம்பன்ற என்ன பச்சு மாப்பிள்ளனா நான் சாதிய கட்டவும் மாட்டேன் உங்ககிட்ட கேட்டேன் என்ன ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரில் பார்த்துருப்பீங்க, ப்ரில் சூப்பர் எடிட் பண்ண பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சரை ஸ்டார்ட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் பார்க்காம இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆப் தேவைப்படுது. இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். வேணுன்றங்க நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோடனே இந்த ப்ராஜெக்டாக இம்போர்ட் பண்ணா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ண மட்டும்தான் உங்களால் சூப்பராக பார்த்தா நீங்கள் பார்த்த மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ப்ரிவியூவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எடிட் இம்போர்ட் பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட்டை அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, லிங்க் தருவா, அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணால் மட்டும் போதும். டச் பண்ணி இந்த இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு, அந்த லிங்க் மட்டும் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டுன்றது இருக்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளார ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். பாஸ்வேர்டு பார்த்தா 4 நம்பர். ஓகேங்களா? 4 நம்பர் பாஸ்வேர்டு. இந்த வீடியோக்கு மேலே பாஸ்வேர்டு சொல்லிட்டு பிளாக் கலர் எழுதி வச்சிருப்பேன். அங்கே வந்து பார்த்தா பாஸ்வேர்டுன்றது பார்த்தா வரும். ஓகேங்களா? வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளார நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பர் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 நம்பர் வரும். ஓகே, ஆக மொத்தம் 4 நம்பர் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்து ஸ்க்ரீனில் வரும். டக்குன்னு ஒரே ஒரு செகண்ட் இப்படி தான் வரும். டக்குன்னு போய்ட்டு டப்புன்னு பார்த்துட்டு 4 நம்பர் பாஸ்வேர்டையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க் மட்டும் டச் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ண மட்டும் போது அழகாக ஆல்மோஸ்ட் ஆஃபில் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆன பிறகு பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது இப்போ நம்ம குயிக்காக பார்த்தா பார்த்தலாம். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா? இதில் குட்டி குட்டியாக பாக்ஸாக இருக்கும். அந்த பாக்ஸ் இமேஜ் மாதிரி கிளிக் பண்ணி உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று சொல்லித்தரேன். ஓகே, நான் ஜஸ்ட் இங்கே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சிம்பிளாக பார்த்தா எடிட் பார்த்தா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துருக்க எல்லா குட்டி குட்டி பல்ல எனக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே குட்டி குட்டி பாக்ஸ் பார்த்து தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த குட்டி குட்டி பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய பிக்சரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண மட்டும் போதும். எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அங்கே இருக்கிற இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் மாற்றினா மட்டும் போதும். ஓகே, இந்த இமேஜுக்கு அப்போ இன்னொருத்தரோட இமேஜ். ஓகேங்களா? அதாவது ரீப்ளேஸ் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு வீடியோ, அது பார்த்தா சின்ன கிளிப்பு வீடியோ தான். நீங்கள் எதுவுமே அதில் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தா 9:00 பார்த்தா நீங்கள் உங்களுடைய பிக் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? எடிட் ஆட் பண்ணுறது பார்த்தலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிக் இருக்கும். ஜஸ்ட் அந்த பிக் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி நீங்கள் வச்சுட்டு இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் எது உங்களுடைய ஃபோட்டோவோ யாரோ சேட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அதோட ஃபோட்டோ செட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ன்றது கொடுத்துருங்க. கொடுத்தி அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக இந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் தான், வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு போதா, சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். இதே போல் கண்டினியூஸாக கொடுத்துருக்க எல்லா பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏரோ பண்ணிக்காமல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வீடியோ எனக்கு 100 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுங்களா அந்த எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிச்சுன்னு உங்களுக்கு கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. டாட்டா, பாய்.